இப்போ நம்ம செய்ய போகிறது குப்பைமேனி சோப்பு. என்ன குப்பைமேனி, வேப்பலை, கற்றாழை 3 போட்டு செய்ய போகிறோம். சரியா? குப்பைமேனியை சுத்தம் பண்ணுறோம். இது வேப்பலையை உருவி வச்சுக்கிறோம். வேப்பலை ஓரளவு, குப்பைமேனி ஓரளவு, கற்றாழை ஓரளவு. நடுவில் வந்து கத்தாழை, வேப்பலை, குப்பைமேனி இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி கெமிக்கல் இல்லாத சோப்பு செய்ய போகிறோம். ஓகே. எல்லாத்தையும் போட்டு இப்போ அரைக்கிறோம். இது அரைக்கணும். இதில் வர்ற தண்ணியிலே நம்ம செய்கிறோம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். குப்பைமேனி, கத்தாழை, வேப்பலை. இப்போ நம்ம வந்து விட்டமின் இ டேப்லெட் வந்து 4 போடுறோம் 6 சோப்புக்கு. என்ன 6 போட்டுட்டு நம்ம வந்து டபுள் பாயில் முறையில் சோப்பு ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து இந்த நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு டபுள் பாயில் முறையில் நம்ம சோப்பு ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இதுக்கு 6 சோப்புக்கு உண்டான பேஸு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை செய்ய போகிறோம். ஆகட்டும். இப்போ மெல்ட் ஆகிக்கிட்டு வருது. நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம இதில் உள்ள குப்பைமேனி சாறுகள்லாம் சேர்த்து இறக்கி ஊற்றணும். இதில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம அது கிளிசரின் பேஸ்ட்டு, அதனால் இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த குப்பைமேனி சாறை ஊற்றுறோம். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வைக்கிறோம். இது பண்ணாத. இப்போ வந்து நல்லா இதாகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி இதனோட எசன்ஸ் ஆயிலை ஊற்றி நம்ம மோல்டில் ஊற்ற வேண்டியது தான். 6 சோப்புக்கு ஒரு 10 ml போல் நம்ம எசன்ஸ் ஆயில், மறிக்கொழுந்து எசன்ஸ் ஆயில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த மூலிகைக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ஊற்றி நம்ம இப்போ மோல்டில் ஊற்ற போகிறோம். நம்ம இதை ஊற்றிட்டோம். இது வந்து 1 மணி நேரம் ஆகணும். அது இதாகிறதுக்கு, சோப்பு ஆகிறதுக்கு. இது இந்த மேலே உள்ள நுரைங்களை போக்குறதுக்கு எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ 1 மணி நேரம் ஆனால் தான் நம்ம சோப்பு 1 மணி நேரம் ஆனவுடனே உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த சோப்பு எப்படி ரெடி ஆகுதுன்னு. இப்போ நம்ம ஊற்றி வச்ச சோப்பு நல்லா இதாகி மோல்டில் நல்ல சோப்பு பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. இது நான் கழுவி காமிக்கிறேன். இது குப்பைமேனி சோப்பு வந்து ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது. இது வந்து முகத்தில் உள்ள கரும்புள்ளி, கருப்பு, ஸ்கின் அலர்ஜி, அதே மாதிரி வேப்பலை, கற்றாழைலாம் உடம்பு சுருக்கத்தை போக்கும். அதுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை கையை கழுவி காமிக்கிறேன் பாருங்கள். இது எந்த கெமிக்கலும் சேர்க்காதனால இதில் நுரை கம்மியாக தான் வரும். ஆனால் ஸ்கின்னுக்கு உள்ள ப்ராப்ளம்லாம் நல்லாகும்.